ஒரு மனைவி இரவு தொழுகைக்காக எழுப்புறாங்க. இந்த எழுப்பக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாகட்டு துவாவும் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தஆலா இறைவனை என்றும் நினைவு செய்யக்கூடிய திக்ரு செய்த ஆண்கள் கூட்டத்தில் இந்த இவரை பாயை சேர்க்குறான். இந்த அம்மாவை என்ன செய்கிறான்னு சொன்னால், எப்போவுமே அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைத்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தில் இந்த அம்மாவை எழுப்புறான். தவிர இன்னும் விசேஷங்கள் நிறைய இருக்கின்றன. தம்பதியர் இருவரும் சேர்ந்து தொழுவதில் அவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் ரொம்ப பூத கண்ணாடியை வச்சு தான் தேட. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் வலி அல்லது வேறு காரணமாக இரவு தொழுகை அவர்களுக்கு தவறிவிட்டால் அதற்கு பகரமாக பகலில் 12 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். முஸ்லிம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் தன் மனைவியையும் இரவில் எழுப்பி அவர்கள் இருவரும் சேர்ந்து 2 ரக்காத்துக்கள் தொழுதால் அந்த இருவரும் அல்லாஹ்வை நினைவு கூறும் ஆண்கள் பெண்கள் கூட்டத்தில் பதிவு செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய காரண காரியங்களில் இதுவும் ஒன்று சகோதரர்களே. அதாவது ஒரு மனைவி நல்லா அசந்து தூங்குறா, அவளை இரவு தொழுகைக்காக எழுப்புறாரு. அப்படி இல்லைண்டா ஒரு கணவர் நல்லா அசந்து தூங்குறாரு, ஒரு மனைவி இரவு தொழுகைக்காக எழுப்புறாங்க. இந்த எழுப்பக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாகட்டு துவாவும் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தஆலா இறைவனை என்றும் நினைவு செய்யக்கூடிய திக்ரு செய்த ஆண்கள் கூட்டத்தில் இந்த இவரை பாயை சேர்க்குறான். இந்த அம்மாவை என்ன செய்கிறான்னு சொன்னால், எப்போவுமே அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே திளைத்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தில் இந்த அம்மாவை எழுப்புறான். தவிர இன்னும் விசேஷங்கள் நிறைய இருக்கின்றன. தம்பதியர் இருவரும் சேர்ந்து தொழுவதில் அவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் ரொம்ப பூத கண்ணாடியை வச்சு தான் தேடணும். ஏன்னா ஃபர்லான தொழுகையான ஃபஜ்ரு தொழுகையே தவறவிடக்கூடிய ஆண்கள் பெண்கள் மலிந்து விட்டனர் சகோதரர்களே. இரவு தொழுகைக்கு எங்கே போகிறது? இரவு தொழுகைக்கு எங்கே போகிறது? அவர் இவரை எழுப்பி விடுவதில்லை, இவங்க அவரை எழுப்பி விடுறதில்லை. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் தூங்குறாங்க. ஏன்னா இரவில் ஒழுங்காக தூங்குறதில்லை. இரவில் ரொட்டீனாக அவங்க தூங்குற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மொபைல் சைத்தான் எப்போ வந்துச்சோ அதில் இருந்து பிடிச்ச புடி 1 மணி 1:30 மணி 2 மணி அவங்க தூங்குற டைமு. அதுக்கு மேலே எப்படி ஃபஜ்ருக்கு எந்திக்க முடியும்? சாத்தியமே கிடையாது. அவனா நினச்சி நான் எந்திக்கணும்னு சொல்லி நினச்சா கூட இப்லீஸ் இரவு நேரத்தில் இவன் செய்த அந்த பாவத்திற்காக அவனை அழுந்த படுக்க செய்கிறான். தூங்கு, நல்ல தூங்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவன் மேலே சிறுநீரை கழிச்சு விட்றான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் சகோதரர்களை இந்த ரொட்டீனை மாற்றணும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ரெண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா பெரும் கூட்டத்தில் பெரும் திரளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் என்னை நினைவு கூர்ந்த ஆணே வா, என் நினைவு கூர்ந்த பெண்ணே வான்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் கௌரவத்தோடு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் சகோதரர்களே. அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் நாமளும் இப்படி மாறணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கும் யா ஃபாத்திமா, இரவில் உன்னுடைய ரப்பை நினைக்கிறதுக்காக நீ எந்திரிச்சிரு, எப்படியாவது எந்திரிச்சிரு. இதில் ஃபாத்திமானாகி வாழ்க்கை முழுக்கும் பெரிய வலியோடு வாழ்ந்தவங்க, கஷ்டத்தோடு வாழ்ந்தவங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய இபாதத்தில் அந்த வலியையும் வேதனையும் காட்டக்கூடிய விதத்தில் நான் என்ன தொழுது என்ன பயன்ற மாதிரி வாழ்ந்தாங்களா? இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டம் கொடுக்க 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 அவங்களுடைய இபாதத்துக்கள் இன்னும் அதிகமாச்சு. நீ எவ்வளவு தான் என்ன சோதிச்சிருவேன். கடைசியில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சீதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் தலைவின்ற பாக்கியத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் எப்படி வாழணுன்ற ரோல் மாடலை உலக அரங்கத்தில் இவங்கள மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பேற்றை கொடுத்தான். உலகத்தை கொடுக்கல, துனியாவை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஃபாத்திமா நாயுடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பட்டு சேலை கொடுத்துருப்பாங்களா தன்னுடைய வாழ்க்கையில்? அல்லது ஒரு பதைக்கத்தை போட்டிருப்பாங்களா? நெக்லஸை போட்டிருப்பாங்களா? இல்லை, துனியாவை கொடுக்கல. ஆனால் ஆகிரத்தில் எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத தலை சிறந்த பொறுப்பை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான்னு சொன்னால், இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அவங்க காட்டிய அந்த இபாதத்தினுடைய முனைப்பு தான் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் நம் குல பெண்களுக்கும் அல்லாஹ் இபாதத்துடைய விஷயத்தில் முனைப்போடும் முயற்சியோடும் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானார்.